அன்பார்ந்த கடவுளுட்டை நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமோ. இத்தனை வருஷம் இல்லாதவர்களும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட கிடையாது. பேப்பட்ட இது நல்ல இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவ எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம். இந்த மாத கிரகங்கள் போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கன்னியில் சூரியன் இருப்பார். சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கிரன் கேது இருப்பார். அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார். குரு ரிஷபத்தில் இருப்பார். இந்த மக்கரமாவில் இருக்குது. இந்த புரட்டாசி 29ஆம் தேதி கடைசியில் மக்கரமாக இப்போது பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் மிதுனத்தில் இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார். நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான், சமாளிக்க தான் ஆகணும். குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அக்டோபர் அப்போ தான் அவர் வக்கரம் ஆகிறார் குரு. அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லாததை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து அதை நமக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம். வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிறு தான் நம்ம பண்ணி பழக்கம். ஆனால் ஒரே வேண்டுகோள், குடும்பமாக இருந்து வாழுங்க. இத்தனால் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க. வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும். நம்மளும் நிரந்தரமாக செல்வந்தராக இருப்போம். இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் அப்படின்னு போயிடும். முதலீடுகள்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னேறினது இங்கே ஜீரோவாக தான் இருக்கும். இது நம்ம வாங்கின வந்த வரம். எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும். இருக்கும்போது அது இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும். இது மனித சுபாவம். நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான், நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு. மற்றத்தெல்லாம் கிடையாது. சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூடயே இருந்து அனுபவிக்க பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தெய்வங்களும் நம்ம கூடயே இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாக வாழ முடியுது. இல்லைன்னா பணம் பொருள் ரிசல்ட்டு சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது. நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணிட்டு வெற்றி ஒன்று உண்டாகும். அது இங்கே கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்போம். வியாபாரம் நன்னா பெருகும். எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும். மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். இறை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்காது. அவங்க நம்ம கூட இருக்கும், தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வியாபாரம் நடக்கும். இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? பணம் சம்பாதிக்கலாம். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ், எல்லாரோட டேஸ்ட்டு எப்படி இருந்த மாதிரி வியாபாரத்தில் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை இப்படி பண்ணாமல் பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும், பணம் நிறைய வரும். அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா, இந்த 3ஆம் தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த 3ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர், அந்த நாள் அன்றைக்கி தான் கன்னிக்கு புதன் போவார். கன்னிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தில் பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா, சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம், இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம். அதே பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார். அதே அப்புறம் 20ஆம் தேதி வாக்கில், புரட்டாசி 20ஆம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியிலேருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா 3ஆம் தேதி வருவார். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பற்றி நடக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி, புரட்டாசி 3ஆம் தேதின்றது 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு 3 நாள் போதும். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? அதே மாதிரி 20ஆம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார். அவர் வந்து கன்னிக்கு புதன் வருவார், துலா சுக்கரம் போவார். 2 பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எப்படி பாருங்க. அப்போ 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார். ஆக துலாத்தில் இருக்கும்போது 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதி, புரட்டாசி 20ஆம் தேதினா உங்களுக்கு 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி, அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள். ரொம்ப டேஞ்சர், ஆபத்து. துலாத்தில் புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்கு. அப்புறம் என்ன, அது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி விருச்சிகத்துக்கு சுக்கரன் போவார். புரட்டாசி 28ஆம் தேதி, புரட்டாசி 28ஆம் தேதின்றது அக்டோபர் 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி மாதம் எப்போ பாருங்கள், செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார். குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார். இது பியூட்டி என்னென்னா, சமசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டின்னா நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் மறுநாளே குரு வக்கரமாறார் 21ஆம் தேதி. அதனால் வந்து சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாத் குருவுடைய கால், செவ்வாய் நிற்கிற கால் புனர்பூசம் குருவுடைய கால், இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு அதே மாதிரி புதன் நிற்கிற கால் சித்திரையினுடைய கால், செவ்வாயினுடைய கால். இவங்க 3 பேர் நின்று ஆன்மீக ஆஃப் செவ்வாய், ஆன்மீக ஆஃப் குரு, இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்போது மேஷத்துக்கு 5ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதன் உட்கார்ந்துட்டு இருப்பார். 6ஆம் வீடு சொல்லுவார் கண்ணியில் சூரியன் உட்கார்ந்துருப்பார். ஒரு 3 நாளைக்கு யோகம் கிடைக்கும், ராசி பொருத்த யோகம். கண்ணியில் 6ஆம் வீட்டில் சுக்கராச்சாரியர், 2ஆம் வீட்டு அதிகாரி 6ஆம் வீட்டில் இருக்கலாம். 2, 6, 8 இதெல்லாம் வரும்போது மறைமுகஸ்தானங்களாக வச்சுருப்பான். நேர்முகஸ்தானங்கள், மறைமுகஸ்தானங்கள். அதே மாதிரி நாடியில் வந்து நேர்முகஸ்தானங்கள் போய் மறைமுகஸ்தானங்கள் அந்த சந்தா மாதிரி கிரகங்கள் அமைச்சு வச்சுருப்பாங்க. தப்பு தவறி இந்த கிரகம் அந்த கிரகம் மாறி மாறி போய் உட்காந்துருத்துன்னா பிரச்சனைகள். எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை சொல்கிற மாதிரி பாழாகிடும். ஒன்றுமே பண்ண முடியாது யாராக இருந்தாலுமே. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது. அதை தான் நான் நாடியெல்லாம் சொல்கிறது இல்லை யாருமே. நேரடியாகவே இப்படி வந்து மழுப்பி இப்படி சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம அழிப்புறம் சொன்னால் ஒத்துக்க முடியுமா? வாழ்க்கையை வாழத்தானே வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையை வாழ வந்திருக்கோம். செடி கொடி தாவரங்களும் கூட வாழறது வந்திருக்கு. ஆனால் அது ஆகார பொருளாக போகிறது, அழிக்கப்படுறது, நம்மளும் அழிக்கப்படுறது. அவனுக்கு ஆகார பொருள் தான் போகிறது. இயற்கைகளுக்கு நோய் வாட்டம் அது தர்மம் வரும பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே நம்ம அழிக்கப்படுறோமோ இல்லையா? வாழ வந்தத்தில் இப்படி கஷ்டத்திலேயே மூஞ்சி இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு தோன்றதா இல்லையா? இறைவனுக்கு கண்ணியில் சொல்கிறோமோ இல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் அவன் அனுபவிக்கிட்ட பகவான் தனக்கு வச்சுருக்கான்னு தவிர உனக்காக வைக்கல. அவனை படைச்சவன் சும்மா படைக்கலை, அவன் அனுபவிக்கிட்டு தான் வச்சுருக்கான். அதுக்காகவே மனுஷனாக வர பிறந்தார். விவேகி பாருங்கள், வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் சத்தம்லாம் அவனோட ஒன்றி தட்டினே போயிட்டான்னா லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கும். வெறும் பிரச்சனையும் வர அது தலைக்கு வந்து தலைப்போய் போயிடும். இதுதான் உபனிஷத்து சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி
அப்படி இருக்கும்போது அவனோடு சேர்ந்து அனுபவிக்கணும். அப்பா அம்மா குழந்தை குட்டி அதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லா குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. பொண்டாட்டி ஒரு இடத்துல, புள்ள ஒரு பக்கத்தில், பேரன் ஒரு பக்கத்தில், அவங்க ஒரு பக்கத்தில், இவோ ஒரு பக்கத்தில் முனைகின்னு இருப்பாங்க. அதெல்லாம் இருந்து அனுபவிக்கிறது பேர். அந்த மாதிரி இருந்து பகவான் எதிர்பார்த்து அனுபவிக்கிறான். இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திடுக்கிடு சம்பவங்கள் நடக்கும். நல்ல காலம் மேஷத்துக்கு நேர 7ஆம் வீட்டில் வந்து துலாத்தில் புதனும் சுக்கரனும் உட்காந்துக்கிறாங்க. அதனால் தப்பிச்சுது. அதனால் மேஷத்துக்கு புதனும் சுக்கரனும் வேண்டியவர். புதன் இப்படி வேண்டியவர் கேட்கலாமா? வீரியஸ்தானாதிபதி. வீரியஸ்தானாதிபதி இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் புத்தி சாமர்த்தியம் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு தான் அந்த புதன் இருக்கிற. எப்படிலாம் பண்ணணும், இப்படி தான் உலகத்தை இயங்கணும்னா நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம எப்படி நம்ம சாமர்த்தியம் செயல்படலாம், நமக்கு வேண்டிய ஆதாயங்கள் அடையலாம், அப்படி தான் புதன் அறிவு ஞானம். அது சூரியனோடு அடிக்கடி எப்போதுமே இருக்கிறதுனால ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுக்குறாரு அவர். சூரியனுக்கு கைடன்ஸ் வேணும் அதுக்கு எப்போ. அதனால் நமக்கு எப்போதுமே அறிவு எப்போ பளிச்சுன்னு இருக்கும். மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அலர்ட்டாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் அரசனே ராஜாவி செவ்வாய் தான். வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங், வெரி வெரி ஃபாஸ்ட். 8 துண்டு தான். அடுத்த குழவழாலாம் கூடாது. அவர் நிறைய பேசுவார்றதுக்காக வேண்டி மற்றவங்க அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார். செய்கிறத முடி போண்டுவார், அவ்வளோதான். அது ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. அது மாதிரி அவர் அஜோகுணம் பிறந்த சத்திரியனாக இருக்கிற செவ்வாய் நாட்டிலும் போது தன்னுடைய குருவுடைய சாரத்தை வாங்கி மிதத்தில் இருக்கும்போது சிறப்பாக செய்கிறார். அதே சமயத்தில் அந்த இவர் இருக்க புதன் சித்திர சாரத்தில் வாங்கி செய்கிறார். முதல்ல அவருக்கு பொறுத்த வரைக்கும் 3 நாள் ராசி பரிசனம் பண்ணிவிட்டு சூரியனை புதனும் அப்புறம் கப்பலிங்க வந்துட்டு புதனுக்கு கீழே இறங்கி வந்து கன்னிக்கு வந்து புதன் சுக்கரனை உட்காந்து சுக்கரன் உடனே இங்கே கிளம்பி வந்து அப்புறம் பின்னாடி இவர் வந்து ட்ராமாலாம் ஆடிருக்காங்க. அப்புறம் உடனடியாக வந்து சுக்கராச்சாரியர் நிச்சயத்துக்கு போன பிறகு எப்போ மாத கடைசியில் அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவார். குரு நிற்கிற நட்சத்திரமே ரோஹிணி, சந்திரன் நட்சத்திரம், மூலம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போதுமே அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பான். பேசுகிறது, கொள்வது, பழகிறது, நிச்சயறது, அது தந்தாமல் ஆளுக்கு தந்தாமல் அப்படி அழகாக பேசுகிறது, புண்படாமல் பேசுகிறது. எவன் கையில் இந்த மாதிரி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா, சகிப்புத்தன்மையோடு இருக்குது, சாமர்த்தியமாக இருந்தால் அவன் எந்த இடத்துல எதிரிகள்கிட்ட கூட பகைகள்கிட்ட கூட வெல்லுவான், காரி சாய்ச்சிடுவான். அதுதான் சந்திரன். அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு எப்போதும் படிக்கணும். எல்லாருக்கும் குறைநிறைகள், வேதனைகள், போத்திரங்கள், ஆசைகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட சம்மந்தப்பட்டு தான் அவங்கள எதிர்பார்ப்பாங்க. அதனால் புரிஞ்சுட்டு செயல்பட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா சந்திரன் மட்டும்தான். அந்த சந்திரன் செவ்வாய்க்கு ரொம்ப வேண்டியவர். நல்ல ஆளாக புழைச்சிது. குரு நிற்கிற காலத்துலேயும் சந்துகி நிகழ்ச்சி நிற்கிறதுனால 2ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம், எஜுகேஷன், இதெல்லாம் வம்சங்கள்லாம் இருக்கிற எல்லாமே 2ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தோன்னே 8ஆம் வீடு வரும். மறைமுகஸ்தானங்கள்லாம் தேவையில்லாது, வேண்டும் வேண்டாது எல்லாம் செவ்வாயே பார்த்து முடிச்சிடுவார். நல்லா செய்யக்கூடியது. ஏன்னா அவர் நிற்கிற வீடு 3ஆம் வீடு மேஷத்துக்கு. ஆல்ரைட். சனீஸ்வரன் முக்கியமான ஆளாச்சு. அவர் வக்கரத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார் லாபத்தில். அவர் நல்ல காலம் விருச்சிகத்துக்கு வந்து சுக்கராச்சாரி மாத கடைசியில் வந்தாரோ இல்லையோ, உடனடியாக அவருடைய பார்வை இருக்குது. அவர் சுக்கரனை பார்த்ததுனால குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம், சுக்கரன் குரு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுனால மாத கடைசியில் தான் பெரிய விமோசனம் கிடைக்கிறது. புரட்டாசி மாத கடைசியில் தான் விமோசனம். உடனே குரு மறுநாளைக்கு வக்கரமாயிடுறார். இதெல்லாம் குரு வக்கரமானா டவுன்லோடு தான் மறுபடியும். சனீஸ்வரன் ஐப்பசி மாதம் தான் வக்கரம், 18ஆம் தேதி தான் வக்கரம் முடியுது. அது வரைக்கும் 2 பேருமே வக்கரமாக இருப்பாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீரியடு தான். ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பயப்பட வேண்டாம். எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய காலம்தான். ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுனால நமக்கு வேண்டியது எதுவோ நிறைய கிடைக்கும். நமக்கு வேண்டிய எளிமையான வாழ்க்கை தானே. நம்ம என்ன பெரிய ஆடம்பரமாக போகிறோம். உழைக்கணும், ஜீவன் சம்பாதிக்கணும், சாப்பிட்றது நிறைய கிடைக்கணும், தங்கலாம் தூங்கணும், ஒரே இடம், ஃப்ரெண்ட்ஸு, நண்பன், நம்ம நடக்கணும். இதுதான் நமக்கு தெரியும். வியாதி இல்லாத இருக்கணும். அது என்ன ஆச்சரியம்னா வியாதியும் இருக்காது. ஆனால் வெளியில் வட்டாரத்தில் ஃபுல்லாகவே
ஒரே குழப்பவாதிகள் ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னெல்லாமோ நடக்கும். அது கண்ணை மூடிண்டு நம்ம வாட்டு நம்ம காரியத்தை பார்த்துட்டு போகணுன்னா போதும். தேவையில்லாத சர்ச்சைகளில் உங்கள் நுழைச்சிதுன்னா பிரச்சனைகள் தான் வரும். குடும்பத்துலேயும் ஒரு நிறைய 2ஆம் இடத்துல நடக்கிறது. அதனால் எப்போதுக்கும் அந்த மருத்துவம்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். மருத்துவமெல்லாம் ஒன்று நம்ம இயற்கையோடு ஒட்டின மருத்துவம் ஆகாரம் அதை சாப்பிட்டுட்டாலே போதும், நமக்கு தெம்பு இருக்கும். ஏதோ உடம்பு சரியில்லை அது இல்லை எங்கேயாவது நான் மருத்துவ டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா 4 மடங்கு ஆகிடும். அதுக்கெல்லாம் மருந்தே இருக்காது. இந்த வேற நாட்டில் பீதிக்கு நிறைய கிளப்பி விட்ருவாங்க, நிறைய நல்லமாக கிளப்பி விடுவாங்க. இயற்கை சீற்றங்களும் தான் இஷ்டத்துக்கு வேலை பண்ணும். இந்த காலம் புரட்டாசி மாதம் போக போக அப்படி தெரியும். ஐப்பசி மாதம் ஆரம்பம் வரைக்கும் போயின்னு இருக்கும். ஆக எதிர்பார்ப்பு இடங்கள்லாம் கடகடான்னு முடிஞ்சிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமர்த்தியமாக செயல்படுறதுக்கு மூளையை நல்லா எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்றான் சந்திரன். கவலைப்பட தேவையே இல்லை. அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கால இத்தனானா குழந்தை கல்யாணம் பண்ண வயசாகிடுதுன்னு எண்ணமே இருக்காது. திடீர் எண்ணம் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவீங்க. வெரி ஃபாஸ்ட்டு. மெட்டீரியல் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்னா, பர்சனல் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் நிறைய கொடுக்குறார். கூடுமான வரைக்கும் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி பண்ணணும். அதெல்லாம் சேர்த்துருக்கணும். அது மாதிரி வியாபாரிகள் சொல்லி தொழிலாளர்கள் எல்லாம் சொல்லி அவனுக்குள்ளே ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இருந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம செல்வத்துக்கு இணையாக யாரும் கிடையாது. நம்ம தரித்திரம் சுற்றி இருக்கிறத போயிடும். கவலையும் இல்லை. எப்போ நிறைஞ்சி இருக்கும். நிறைஞ்சி இருந்தாலே நமக்கு போதும். வியாபாரத்தில் பணம் தான் முக்கியம்லாம் புரியறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம்தான். பணமே பிரதானங்களுக்கு தான் கஷ்டகாலம். நிறைந்ததுக்கு மார்க்கெட்டில் லோடு, இந்த வீடு விற்கிறது வாங்கிறது கொள்வது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காத காரியம். பழைய வீடு நல்லா போகும், அது பார்த்துக்குவாங்க. ஏன்னா எல்லா வசதியும் கிடைச்சாலும் வீடு வாங்குற அளவுக்கு ஒருத்தர் வருமானம் இல்லை. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும். அதனால் தே ஆர் கிவிங் ப்ரையாரிட்டி டு டாப் ரெடி. சாப்பிட்ற பொருள், அனுபவிக்கிறது, போகம் அனுபவிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் நல்ல டூரிஸ்ட்டுக்கு இந்த காரு இதெல்லாம் அதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் நல்லா நடக்கும். ஆனாலும் பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் வெளிவட்டாரத்தில். இதிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் மனசு கொந்தளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு உங்கள் இறைவனை தொடர்பு விடுங்க. அவர் தொடர்போடு செயல்படுங்க. அந்த எதிர்பார்த்து இனங்கள் கைகூடும்னா எதுக்கு சொன்னேன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பகவான் மேலே. அதனால் அவன் கூட இருக்கான் அப்படின்னு நம்பிக்கை வர அளவுக்கு வெளியட்டாரவும் ஒரு பெரிய போக்கு இருக்கும். அதனால் நமக்கு எல்லா காரியம் சிறப்பாக அவன் தொடர்பு வச்சு பண்ணுவோம். எனக்கு தெரிந்த பரமாத்மா கண்ணன் தான் பார்க்கணும்னா அவதார சூரபன். அதனால் சொல்ல வரேன், தெய்வங்கள் நிறைய இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம கூட நம்ம வீட்டு மக்களில் ஒருத்தராக ஒருவர் இருக்கும். நம்ம புலமோ அதுவும் புலமோ இப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன திருப்தின்னா எல்லோரும் நம்ம கூட இருக்காங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளை இடம் கொடுக்காதீங்க. சமமாக பாருங்கள். யாரையும் குற்றத்தை நிறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தை வெளிவட்டாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியனால குழந்தைகளத்தெல்லாம் அதிக பழகுங்க. உங்கள் கூடையே அழிச்சிட்டு நல்லது உள்ளதில் கூடையே அழிச்சிட்டு போங்க. தனியாக விட்டுறாதீங்க. நீங்கள் நினச்சா எப்போதும் போல் படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டுலாம் மேலெலாம் வர முடியாது. படிப்பெல்லாம் பாதிக்கும். அதனால் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி கலை நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய கவலைப்பட வேண்டாம். எப்படியும் வாழ்க்கை ஆதாரங்களுக்கு முறைப்படியே இதெல்லாம் படித்தா தான் மேலே வரணும் அவசியம் இல்லை. அத்தனை விஷயங்களை பண்ணியிருக்கிற பகவான். ஒரு கவலையும் இல்லை. நம்ம நாட்டு விட்டு தாண்டி விட்டுன்னு வெளியில் போயிடாதீங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பினங்கள் முதல்ல கலகடான்னு நடக்கும்போது இந்த மாதக்கடத்தில் புரட்டாசி மாதக்கடத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் போக போக. ஆனால் அதுக்குள்ளேயும் சுதாரிச்சிருவீங்க நீங்கள், கவலைப்பட தேவையில்லை. அதனால் வெளியில் ரொம்ப வெளியில் இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் உள்நாட்டை கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரணும். இங்கே கொஞ்சம் நாளுக்கு இருக்கிறது நல்லது. அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க போய்க்கலாம் வெளிநாட்டுக்கு. காரணம் இல்லாமல் இல்லை, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போது. அதனால் இதுக்காக திருப்பி இந்த பீடிக்கு போகிறேன், மேஷத்துக்கு போடுறேன்னா, சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் ஒரு மாதம், அடுத்த மாதம். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்க தான் ஆகணும். மக்கரன் நிறைவு பகுதியில் வந்திருக்கார், அதனால் சமாளிக்கலாம். அதே மாதிரி குரு ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறது. இது எல்லாருக்குமே அப்படி தான். ஆனால் முக்கியமாக அவங்களுக்கு குரு முக்கியமானவர் இல்லையா? அயன சைன போல பாக்கியாதிபதி.
அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது. நமக்கு கொடுக்க இருக்கிறதே காசு, கொஞ்சம் பணம், மூணு வசதியில் சௌபாக்கி இதெல்லாம் அடி வாங்கிடுறது. அதுக்காகத்தான் இவ்வளோ பீடிகை போட வேண்டியிருக்கு. ஒரு குறையும் இல்லை, எப்போதும் சிறப்பாக சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.